1 மணி நேரம் பிரயாணம் செய்கின்ற பொழுது அதற்கிடையில் அடுத்த தொழுகை வந்தால் ஜம்மா செய்யலாமான்னு கேட்குறாங்க. ஜம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், ஒரு தேவையில் இருக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கின்ற அவசியம் இல்லை, ஒரு தேவையில் இருக்கிறோம், நம்மளுக்கு அடுத்த தொழுகை மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜம்மை செய்து கொள்ளலாம். ஒரு ஆள் நோயில் இருக்கிறார், ஒரு ஆள் ஒரு மிக பிரதானமான ஒரு வேலை இருக்கிறார், தொழுகைக்கு வந்து கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு இருக்குது, நிர்பந்தமான ஒரு நிலை இருக்குது. உதாரணமாக ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அல்லது வேறொரு வேலையில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நோயாளி விசாரிக்க செல்கிறார், அங்கே தொழுவதற்கு இடமில்லை, திருப்பி வர்றதுக்கு இடையில் தொழுகை மிஸ் ஆகிரும் லெவலில் இருந்தால் அவர் போகுவதற்கு முன்னாலே ஜம்மு செஞ்சுட்டு என்ன செய்யலாம், போகலாம். எனவே அந்த அடிப்படையில் உங்கள் கேள்வியை பார்க்குற நேரத்தில் நீங்கள் ஒரு பிரயாணம் போகிறீங்க, அந்த 1 மணி நேரம் பிரயாணம் போகிற நேரத்தில் உங்களுக்கு இந்த தொழுகை வந்து என்ன செய்யும், கதாவாகும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் நேரத்தோடைய ஜம்மு செய்து கொள்ளலாம், அல்லது அங்கே போய் ஜம்மு செய்து கொள்வதற்கான நியத்தை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம்.